ஓகே. வேண்டாம் வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணு. டாக்டர் சார், ஒரு நிமிஷம். டாக்டர், நாங்க அனீஃபோட சொந்தக்காரங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கு? பெருசா ஹோப் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிடுங்க. நான் வரேன். நம்ம மச்சான் நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. ரிலாக்ஸ் மஜீப், ரிலாக்ஸ். கவலைனால நான் அழுகலடா. இல்லையா? மச்சானுக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 4 அப்பாக்கு கிட்னி கொடுக்க வேண்டியதாயிடும். அப்படின்னா அதை நினைச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத. ஏன்? மச்சான் கிட்னி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டார்ல, தலையில தான் அடிபட்டிருக்கு. பிரெயின் டெத் ஆனதுனால அவர் ஏற்கனவே கிட்னி கொடுக்குறேன்னு சம்மதிச்சதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா போய் டீ அடிச்சிட்டு வா. இவரோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் யாருமே இங்க வரல. யாராவது வந்தா அப்சர்வேஷன்ல இருக்காருன்னு சொல்லிடுங்க. சரி டாக்டர். இப்பெல்லாம் ஒரு டாக்டர் காப்பாத்தாம செத்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க யாரு? நானா? நான் இதோ நிக்கிறானே இந்த திருட்டு ராஸ்கலோட தாத்தா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பரதேசியால தான் எனக்கு இந்த நிலைமையே. என்னது? வாங்க 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 வாங்க, உள்ள போங்க உள்ள போங்க. எங்க உங்க வீட்டுக்காரர் வரலையா? போங்க உள்ள போங்க, உள்ள போய் உட்காருங்க போங்க. அடடே குட்டி பசங்களா, வாங்க வாங்க வாங்க, போங்க போங்க உள்ள போங்க, போங்க உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போய் சாப்பிடுங்க, சரியா? ஏதாவது குடிச்சீங்களா இல்லையா? ஜூஸ் ஏதாவது? பிரச்சனை இல்ல, நீங்க பேசிட்டு உள்ள வேலை இருக்கு. ஏப்பா சுலைமான், நினைச்ச ஆச்சரியமா இருக்குப்பா. எதுக்கு? இந்த வயசுல கூட சின்ன புள்ள மாதிரி ஜம்முன்னு வேலை செய்றீங்க. அது கடவுளுடைய ஆசீர்வாதம்யா. அதனாலதான் நான் இன்னும் ஆரோக்கியமா இருக்கேன். இப்ப கூட நீங்க பார்க்க ரொம்ப எளிமையா தான் இருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். அடடா, இங்கதான் இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க மாமா. என்ன இன்னும் மாமா மருதாணி போட்டுட்டு இருக்க? நீ சீக்கிரம் போட்டு வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது நகையை போட்டு வா சீக்கிரம், வேகமா ஆகட்டும். எவ்வளவு லேட் பண்றாங்கப்பா.
அதான் உங்களை மாமா கூப்பிடுறாங்க. என்னடா உங்க மாமனுக்கு நேரம் கட்ட நேரத்துல என்னவா எவ்வளவு வேலை இருக்கு? இந்த வயசுல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காருல்ல சுலைமான். ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் கொடுத்துருக்காரு இல்ல. சும்மா பந்தா காட்ட வேண்டியது. அட இது என்ன தாத்தா? நல்ல ஆளு பாணி இங்க நின்னு கதை அடிச்சிட்டு தாத்தா இருக்க. எல்லாம் சின்ன பசங்க செய்ய வேண்டிய வேலை. நீங்க எதுக்கு வயசான காலத்துல இதெல்லாம் தூக்கிட்டு? யாருக்குடா வயசாச்சு? உங்க எல்லாரையும் விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுடா உங்க தாத்தா. வைரம் பாஞ்ச கட்டடா இது. என்ன ஸ்பீடா இருக்கிற பாத்தீங்களா? ஏன்பா சமயக்காரரா அவரு இங்க வா. என்ன தோல்ல தூக்கி வளர்த்தவர். அப்படியா? அதனால தான் இது வரைக்கும் எதுவும் செய்ய முடியல. அப்ப இதான் சரியான சான்ஸ். பெருசா ஏதாவது செய். கண்டிப்பா செய்யணும். ஐயோ தாத்தா என்னடா இப்படி செஞ்சிட்ட? இப்ப கூட அத பத்தி நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குப்பா. அப்புறம் நீ யாருன்னே தெரியல, யாருன்னு சொல்றியா? நானும் சாரும் தான் கார் ஆ, ஓட்டிட்டு ஆ, இருக்கும்போது அது புரிஞ்சது புரிஞ்சது. ஆ. யா அல்லா, அவன் பாடி அசைய ஆரம்பிச்சிடுச்சு. இவன் என்ன அதை கூட கவனிக்காம அங்க என்னமோ போய் பார்த்துட்டு இருக்கான். ஆ? ஆ. ஆ? ஆ. ஏன் உடம்புல எதுக்கு நான் பூரா பாக்குறேன்? என்ன விடு சொல்றா? அது ஏன் உடம்புடா? யாரா அது? விட்றா அவனை. விடு. தாத்தா, அவனை விடு. என்ன பண்றீங்க? அவனை விட்றான்னு சொல்றேன்ல. ஏடா டேய், உன்னால தான்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். எந்த நேரத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏடா, என் பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுல உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? உங்க பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்னு நடத்தி வச்சீங்க. அப்புறம் என்ன? அது ஏன் தப்பு என்ன இருக்கு? புரியல. அடே, நீ தூக்கி எறிஞ்ச வாழைப்பழ தொல்லை வழிக்கு விழுந்ததாடா இந்த நிலைமைக்கு வந்துட்ட. செத்ததுக்கு அப்புறமும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டா சுத்துறீங்க? டேய், பறக்கிற மாதிரி காரியமாடா நீ பண்ணி இருக்க. என்ன விடியா? என்ன பண்ற பாரு. விடு. விட்றா அவனை. விட்றா. விடு. தாத்தா, சொல்ல கேளுங்க. தாத்தா. டேய், நில்லுடா இங்க. தாத்தா. நில்லு. தாத்தா. தாத்தா. டேய், இங்க நில்லுடா. என்ன விடுங்க. எடுக்காத. தாத்தா. என் வாழ்க்கையை நாசமாக்க என்ன பண்றீங்க? உனக்கு இது தேவைதான். சந்தோஷம். என்னடா? டேய், உன் உடம்புக்கு உயிர் வர மாதிரி இருக்குடா. நீ அங்க போய் புந்துக்கலாம்ல. நான் மட்டும் இப்ப அந்த உடம்புல போனேன்னா நீங்க என்ன டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட மாட்டீங்களா? அதனால கொஞ்ச நாளைக்கு நான் இந்த உடம்புல இருந்துக்கிறேன், சரியா? வேற யாராவது போறதுக்குள்ள ஒழுங்கா நீங்களே அந்த உடம்புக்குள்ள போயிடுங்க. மூக்குல பஞ்சு வச்சுக்கிட்டீங்க, நிறைய பேர் ரெடியா இருக்கானுங்க. புரியுதா? அவன் சொல்றது சரிதான்டா. சீக்கிரம் போய் அந்த உடம்புல பூந்துக்கோ. சாந்தி கிடைக்காம இந்த உலகத்துல அலைகிற ஆன்மாக்களோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் சொல்றேன். சீக்கிரம் போய் பூந்துக்கடா. சீக்கிரமா போய் அந்த உடம்புல ஏறு. இவ்வளவு நாளா நீங்க போலீஸ், நான் திருடன். இனிமே நான் போலீஸ், நீங்க தான் திருடன். குட் லக். இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல தாத்தா? நீ அவன் பேச்செல்லாம் காதுல வாங்காத. உடம்புல சீக்கிரம் போ. இருந்து எப்படி விரட்டன்னு பாரு.